உங்களுக்கான சந்தோஷம் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? நான் கண்டிப்பாக சொல்லுவேங்க, இந்த தோட்டம் தாங்க. எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்ஸாக இருந்தாலும் சரி, துக்கம், சோகம், சந்தோஷம், எவ்வளோ ஒரு கஷ்ட காலங்கள் இருந்தாலும் சரி, இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தனாலே எனக்கு அந்த மனசில் இருக்க பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகழகான பொருளெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு அப்படி ஒரு அதிசயமாகவே பார்ப்பேன்னா பார்த்துக்கங்களேன். முதையெல்லாம் எங்கள் தோட்டத்தில் ஏதாவது வச்சாங்கன்னா, எந்த வெள்ளாமை வச்சாலுமே ஒரே ஒரு வெள்ளாமை தான் வைப்பாங்க. இப்போ மல்லி விதைக்கிறாங்கன்னா மல்லி மட்டும்தான் காடு ஃபுல்லாமேனு, வெங்காயம் விதைக்கிறாங்கன்னா வெங்காயம் மட்டுமே தான், பூச்செடி வகையில் எது வச்சாங்கன்னா பூச்செடி வகை மட்டும்தான், தக்காளி நட்டாங்கன்னா தக்காளி ஃபுல்லு மட்டும்தான். இப்போ என்னென்னா வெங்காயம் நட்டுருக்காங்களா, அதில் எத்தனை எல்லாம் பொருளெல்லாம் வச்சுருக்காங்கிறத பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், நம்ம வெங்காயம் எடுக்கிற பதம் வந்துருச்சுங்க. பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, வேறு லெவலில். சரி வாங்க, நம்ம மாமரத்து சைடு என்னென்ன பொருளெல்லாம் விளைய வச்சுருக்காங்க ஒரு செடியாக இருந்தாலும் உங்ககிட்ட காமிக்கிறேன். முக்கால்வாசி காடு ஃபுல்லாமே வெங்காயம் தாங்க நட்டிருக்காங்க. வெங்காயமும் நல்லா எடுக்கிற பார்த்தா சாஞ்சிருச்சுங்க ஃபுல்லுக்கு ஃபுல்லாமே. அதுலேயேன்னு மல்லி விதைச்சி விட்டுருக்காங்க. விதை பொருளுக்கு தேவை அப்படிங்கிறனால மல்லியை வச்சுருக்காங்க. அது பக்கம் நம்ம அப்படியே மாமர சைடு பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் இருக்குங்க. அது என்னென்னங்கிறது சொல்லலாமா? வாங்க. இங்கே பார்த்திங்களா 3 முருங்கை மரம் நட்டிருக்கோம். இது பாவம் படக்குன்னு உடஞ்சிருங்க. காற்று கொஞ்சம் வேகமாக அடிச்சிச்சின்னா படக்குன்னு உடஞ்சி போயிருங்க. இது கூட காமெடியாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே கருவேப்பிலை மரம், அதுக்கு பக்கத்துலேயே துணிச்சி பச்சை இலை, திருநீர் பச்சை இலைன்னு சொல்லுவாங்க, திருநீர் பச்சை இலைன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்களா வெங்காயக்காட்டுக்கு பக்கத்தில் அப்படியே வாங்க, நம்ம பூச்செடி நம்ம பிள்ளைகளுக்கு தேவை அப்படிங்கிறக்கோசரம் நம்ம அம்மா என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறாங்க. இதுக்கு நெட்டுமே ஒரு 3-4 கொய்யா மரமும் இருக்குது. இந்த கொய்யா பழம் பார்த்திங்களா இப்போ தான் நல்லா பிஞ்செல்லாம் விட்டுருந்துச்சு. முதல்ல நிறைய விட்டுருந்துச்சு, எல்லாம் ஓஞ்சிருச்சு. இந்த கொய்யா மரத்தில் பாருங்கள் குட்டியூண்ட தேன் கூடு வேறு கட்டியிருக்கு. ஃபஸ்ட்டு டைம்னா பார்த்துக்கங்க. நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். இங்கேயே வந்துட்டிங்களாடி, ஸோ ஹாப்பிடி அப்படின்ட்டு. இந்த கொய்யா மரம் ஐப்ரேட்டின்னு சொன்னாங்க. அது ஐப்ரேட்டியா நாட்டு பழமானு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியலங்க. ஆனால் பழம் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படிங்கிற அளவுக்கு தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். அப்படியே நம்ம பூச்செடி பாருங்கள், பூத்து குலுங்குதுங்க. ஒரே ஒரு பாத்தி தான் வச்சுருக்காங்க. கனகாமரம் எடுக்க முடியலைன்னா பார்த்துக்கங்களேன், அவ்வளோ பூ பூத்துக்கிட்டே இருக்குங்க. எனக்கு தேவையானதுக்கு மட்டும் அன்றாட தேவைக்கு மட்டும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சுக்குவேன். அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் நம்ம முருங்கை மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குது. இந்த மரமெல்லாம் எத்தனை தடவை உடஞ்சி விழுந்துச்சு தெரியுங்களாங்க. இது நாட்டு மரங்க. பாவம் கஜா புயலுக்கெல்லாம் உடஞ்சி விழுந்து அந்த குட்டியூண்டு கட்டத்தளவுலேருந்து அப்படியே ஒரே ஒரு குச்சி தான் தளைஞ்சு வந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி பூவும் பிஞ்சு வச்சுருக்குங்கிறத எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு இந்த மரம். அப்படியே பாருங்கள் நம்ம கருவேப்பிலை மரத்தில் சங்குப்பூ கொடி ஓடிருந்துச்சு. நாங்கள் இந்த சங்குப்பூ கொடி நிறைய பக்கம் விதை விதைச்சி விட்ருந்தோம். எதுலையாவது ஒன்றையாவது வந்துடாதா அப்படிங்கிற ஒரு தாட்டில் தாங்க. அங்கே விதைச்சது வீண் போகலைங்க. 2-3 பக்கம் விதைச்சிருந்தோம். அதில் கருவேப்பிலை மரத்தில் கொடி ஓடிடுச்சுங்க. அப்படியே பாருங்கள் நம்ம சீத்தாப்பழ மரம். இதில் ஒரு பொழுது ஒரு பழம் பறித்து நான் சாப்பிட்டதே கிடையாது. ஏன்னா நம்ம பறவை இனங்கள் தான் அதிகமாகவே சாப்பிட்ருக்குங்க. ஸோ ஹாப்பிங்க அவங்க சாப்பிட்றதில்ல. அப்படியே பாருங்கள் நம்ம ஜாதி முல்லை செடி முதல்ல பெரிய செடியாக படர்ந்து இருந்துச்சுங்க. பூவுமே நிறைய கொடுத்துட்டு இருந்துச்சு. செடி புத இருந்தனால ரொம்ப உயரத்தில் தான் பூ கொடுச்சு, கீரையெல்லாம் பூ கொடுக்கலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா அம்மா அதை அறுத்து விட்டாங்க. அறுத்து விட்டதுக்கப்புறம் எப்படி தலைன்னு செடி தளைஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இது குண்டு மல்லி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்களே அந்த மல்லிகைப்பூ செடிங்க. நல்லா அறுத்து விடவுமேனு எல்லா மல்லிகைப்பூ செடியுமே ஒரு 3 மல்லிகைப்பூ செடி இருக்குது. அது ஃபுல்லாமே கட்டிங் பண்ணி விடுவோம். அப்படியே நல்லா பொதன்னு நல்லா சிம்பு வெடித்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள் நம்ம ரோஸ் செடி சூப்பராக இருந்திருக்கு. இது பட்ரோஸ் செடி எப்படி சூப்பராக செடி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஆனால் நான் பூக்காதா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருந்தேன். ஆனால் நல்லாவே பூத்துக்கிட்டே இருக்குங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்கிறத. ஸோ ஹாப்பிங்க. அப்படியே நம்ம தென்னை மரத்து சைடு பாருங்கள், அந்த தென்னை மரம் நல்லாவே தழைஞ்சிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்களா சோத்து கத்தாழை. நம்ம தேவைகள் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம பூர்த்தி பண்ணுற அளவுக்கு இருக்குங்க. அப்படியே பாருங்கள் இது ஆமணக்கு செடி, கொட்டை மரம். இதுலேயுமே இதுக்கு கீழே ஒரு செடி இருக்குது. இது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணவே கிடையாதுங்க. இது தாங்க முல்லைப்பூ செடி. ரொம்ப நாள் ஆசைங்க முல்லைப்பூ செடி வளர்க்கணும் அப்படிங்கிறது. அந்த செடி நட்டு வச்சு யார்ட்டுமே சொன்னாதானடி நீங்கள் எதாவது பண்ணி விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமடவும் இப்போ எவ்வளோ பெரிய செடியாக வந்துச்சுன்னு பாருங்கள். ஏன் நம்ம தென்னை மரத்துக்கடையில் மாட்டுத்தேவன் இருக்குது. மாட்டுத்தேவனத்துக்கு பக்கத்தில் இது புதராக தானே இருக்குங்க. இதில் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னு காமிக்கிட்டுங்க. இங்கே பார்த்தீங்களா தொட்டாச்சினிங்க செடி. இந்த
இந்த புதருக்குள்ளே தொட்டாஞ்சிரிங்கி செடி படர்ந்து கிடக்குதுங்க. ஆனால் இதுலலாம் கால் வச்சோன்னா முள்ளு சுருக்கு சுருக்குன்னு குத்திரும். ஆனால் தெரியாதவங்களாம் வச்சாங்கன்னு வச்சுக்க பாம்பு வலி தான் இருந்துச்சு கொத்தி பிடிச்சி அப்படின்னு நினைப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா விலைக்கு விட்டு காமிக்கிறேன் எப்படி செடி படர்ந்து இருக்குங்கிறத. நாங்கள் சும்மா சாதாரண ஒரே ஒரு குச்சி தான் நட்டு வச்சிருந்தேன். அப்படியே படர்ந்து அந்த தொட்டாச்சினிங்கி வந்துருச்சுன்னா பார்த்தீங்களா, நம்ம அப்படியே இங்கே பாருங்கள் நம்ம மிளகா செடிக்கு இந்த வாய்க்கால் ஃபுல்லாமே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா கொட்டை மர செடியெல்லாம் எப்படி பெருசு பெருசாக வந்துருச்சுன்னு பார்த்தீங்களா. இப்போ தான் மிளகா செடி வந்து காய் காய்ச்சி பிஞ்சு வச்சு எல்லாமே ஓஞ்சு முடிச்சு அடுத்த சீசனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தான் குட்டி குட்டி பிஞ்செல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இது இன்னும் வந்து இந்த பட்டத்தோடு அழைச்சிருவோம்னு நாங்கள் நினைக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பார்த்தீங்களா எப்படி பூ பிஞ்செல்லாம் வச்சுருக்குங்கிறத. அப்படியே பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் 4 செடி புளிச்சக்கீரை செடிங்க. எங்கள் அம்மா ஒன்று கூட விட்டு வைக்காது. எங்கே கேப்பு கிடைக்கிற பூரா இடத்துல ஃபுல்லாமேன்னு எதையாவது ஒரு செடி நட்டு வச்சுட்டே இருக்குங்க. இது தாங்க ஃபஸ்ட்டு டைமு காட்டை சுற்றி ஒவ்வொரு பொருளும் நட்டு வச்சுருக்குது. எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கத்திரி செடி இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் சுரக்காய் செடி. இங்கிட்டும் சுரக்காய் செடி நட்டு வச்சிருச்சு. பிஞ்செல்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்களா. எங்கள் அம்மா வேறு லெவலுங்க. இந்த டைம் வேறு லெவலில் யோசிச்சு வச்சுருக்குங்கன்னா பார்த்துக்கங்களேன். சும்மா கிடக்கிற காட்டில் கொடி ஓடட்டுண்டி அப்படின்னு சொல்லிடுச்சு. இங்கே பாருங்கள் பீக்கிங்காய் செடி பார்த்தீங்களா கொடி ஓடிருச்சு. இந்த காய் அறுவடை பண்ணுறப்பெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். கத்திரிக்காயெல்லாம் வச்சிருச்சுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்களா அந்த வெள்ளரி பிஞ்சு அந்த செடி வேறு ஓடி இருக்குங்க. பாருங்கள் அந்த பூவு எல்லாம் வச்சுருக்கு பார்த்தீங்களா. அதில் பாருங்க ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு. அதை காமிக்கிறேன் எங்கடா இருக்கிற இந்த பார்த்தீங்களா இங்கே இருக்குது பார்த்தீங்களா குட்டியோண்டு பிஞ்சு வச்சுருக்கு. எனக்கு ஒவ்வொரு செடியும் பார்க்குறப்ப அப்படியே அதிசயமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். சூப்பராக தளைஞ்சிருக்குங்கடி. வச்சா வெள்ளாமல் வீண் போகலடா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கொடியும் சூப்பராக ஓடி இருக்குது. இது பூசணி கொடி. இங்கே பார்த்தீங்களா இது சக்கரை பூசணிக்காமா. எங்கள் அம்மா சொன்னாங்க சாதா பூசணிக்காய் கூட இல்லைங்க சக்கரை பூசணிக்காய். ஆனால் இதை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் இது சக்கரை பூசணிக்காயவா இல்லை சாதா பூசணிக்காவாங்கிறது. இங்கே பார்த்தீங்களா இதில் பிஞ்சு வச்சுருக்குங்க. நிறைய பூவெல்லாம் எடுத்துருந்துச்சு. இந்த மலைக்கு லைட்டாக கொட்டிச்சு. அதெல்லாம் போக தான் இந்த பிஞ்சு வச்சுருக்கு பாருங்களேன். குட்டி பிஞ்சு ஒன்று பெரிய பிஞ்சு ஒன்று 2 பிஞ்சு தான் இருக்குதுங்க. பார்த்தீங்களா எங்கள் அம்மாவோட மைண்டே வேறு லெவல் தானுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாமரத்தை சுற்றி என்னென்ன பொருளெல்லாம் நட்டிருக்கோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். இந்த வெங்காயக்காடு மற்ற பொருளெல்லாம் காமிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் விவசாய தோட்டம் குட்டி தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிட்டு மட்டும் போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.